ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் சண்டே வந்து நாங்கள் ஒரு அவுட்டிங் கொண்டு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவுட்டிங் போகிறதுக்காக வேண்டி எங்களுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வேண்டி நாங்கள் மார்னிங் 8:30 மாதிரியே வெளியாகிட்டோம் ஷாப்பிங் பண்ண போகிறதுக்கு. ஷாப்புக்கு போனதுமே இதை எடுத்த வீடியோ தான். இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த ஷாப்பில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நம்புகிறேன் பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு உண்மையிலே ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே கூட இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் இது ஆர்டிஃபிஷியல் இல்லை, இது நேச்சுரல் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு போனதுமே பனானாவை தான் எங்களோட ஹஸ்பண்ட் எடுத்தார். எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் செஞ்சு படலை. மார்னிங் எழுமினதும் டீயை குடிச்சிட்டு அப்படியே ரெடியாகின்னு வந்துட்டோம். இங்கே வேறையாக வாங்கி சாப்பிட கொள்ளைக்கு லேட் ஆகிடும். அதுக்காக வேண்டி இங்கேயே பனானாவையும் ப்ரெட்டையும் வாங்கிட்டு போய்த்து போகிற வழியில் காரில் சாப்பிடுன்றதுக்காக வேண்டி அப்படியே வாங்கிட்டோம். அதோடு கூட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிப்ஸ் அதுகளும் எடுப்போம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அரஃபும் மாலிஃபும் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க, அது வேணும் இது வேணும்னு. அப்போ அவங்க கேட்டதெல்லாம் எடுக்க போனால் அவ்வளோதான். கொஞ்சம் தேவையான அளவுக்கு மாதிரி சிப்ஸ் அதை கொஞ்சம் எடுத்துட்டோம். ட்ரிங்க்ஸ் வந்து எப்பல் ட்ரிங்க்ஸ் தான் எடுத்தேன். எனக்கு உண்மையிலே எப்பல் ட்ரிங்க்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியும் இருப்பேன், எப்பல் ட்ரிங்க்ஸ்னால் எனக்கு அந்தளவுக்கு விருப்பம்ண்டு. நாங்கள் ஷொப்புள்ளு போனதுமே மிச்சம் லேட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். தேவையான திங்ஸை மட்டும் குயிக்காக வாங்கின்னு அப்படியே வந்துட்டோம். எல்லா திங்ஸையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அப்படியே நாங்கள் போகிறோம். நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாதிரி தான் போகிறோம். இது நாங்கள் மட்டும் போகலை ஃப்ரெண்ட்ஸ், எங்களையும் சேர்த்து ஒரு 6 ஃபேமிலி மாதிரி தான் செட் ஆகி போகிறோம். எங்களோட மைனியும் கூட தான் வந்திருந்தா. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களோட மைனின்றால் எங்களோட ஹஸ்பண்டை தாத்தா, அவவும் எங்களோட கூட இங்கே தான் நிற்கிறா. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் லெசோத்தோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து லெசோத்தோவில் தான் நிற்கிறேன். நான் லாஸ்ட் இயர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பேட் பிரிட்ஜில் இருந்தேன். இப்போ வந்து லெசோத்தோவில். இந்த சைடில் இருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும்னு நம்புகிறேன். அரஃபுக்கும் அலிஃபுக்கும் லாங் ட்ரைவ் போகிறண்டால் அப்படி பிடிக்கும். அவங்க வந்து என்னை ட்ரபிள் பண்ணவும் மாட்டாங்க, நல்லா அழகாகவே வெளியே பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே சன்ஃப்ளவர் நிறைய இருந்துச்சு. பட் நாங்கள் வார வழியிலையும் நிறைய சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் இறங்கி ஃபோட்டோ எடுப்போம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு அது கிடைக்கல. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்து சன்ஃப்ளவர் இருக்கும்னு. இங்கே வந்ததுமே சன்ஃப்ளவரை பார்க்கக்குள்ளைக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. இதில் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கக்குள்ளைக்கு எனக்கு விளங்கலை. வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கக்குள்ளைக்கு தான் விளங்கிச்சு. இதில் ஒரு தேன் பூச்சுண்டு நல்லா அழகாக தேனை குடிச்சிட்டு இருக்குது.
நாங்க இங்க மெயினா வந்ததே அரஃபேம், மாலிஃபேம் இந்த கோட் பைக்ல கூட்டின்னு போகணும்னு தான். எல்லாரோட சில்ட்ரனும் சொல்லிட்டு இருந்தாங்க போல இதில போகணும்னு. அவங்களும் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக வேண்டி தான் எல்லாரும் பேசி இங்க வந்தோம். Bye. Say bye. Bye. Bye, Ali. Okay. Arif. Bye. Bye. இது வந்து நாங்க வந்திருந்த இடத்துலயே இந்த சைடுக்கு இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தான். நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்ச நாளைக்கு அப்புறம் ஒரு அவுட்டிங் வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படியுமே நோன்புல யாருமே பெருசா வெளிய போறதில்ல. அதே மாதிரி தான் நாங்களும் பெருசா வெளிய போக நினைக்கவே இல்ல. வீட்லயே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா பெருநாளும் முடிச்சுட்டு இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட்டிங் வந்தோம். இப்படி நாங்க வரக்கொள்ளைக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஹேப்பியா இருந்துச்சு. தனியா வரத விட எல்லாரோடையும் சேர்ந்து வரக்கொள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு நல்ல ஹேப்பியா இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு. நாங்க என்ஜாய் பண்ணினத விட அரஃபும், மாலிஃபும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. அரஃபுக்கும், மாலிஃபுக்கும் இங்க நெறைய அவங்களுக்கு செட்டான ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் மீக்கிறாங்க. அவங்களோட கூட வந்ததால அவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. நாங்க வந்திருந்த இந்த பிளேஸும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ரிலாக்ஸா இருந்தது. எல்லாரும் உட்கார்ந்து நல்லா ஹேப்பியா கதைச்சிட்டு இருந்தோம். பிள்ளைகளும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களோட பாட்டுக்கு. பிள்ளைகளெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மைஃபா ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. மறக்காம அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அப்படியே ஒரு 2:30க்கு மாதிரி ஒரு ரிவர் சைடு ஒன்று போனோம். ரிவர் சைடுல பக்கத்துல தான் எல்லாரும் மெட்டு போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டோம் சஹன்ல. ரிவருக்கு சைடுல தான் இருந்தது இந்த கோன் ட்ரீயும். இப்போ இங்க வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதால இந்த கோண்ட சீசன் முடிஞ்சிட்டுது. இதில் இருக்கிற கோன் எல்லாம் கொஞ்சம் பழுதாகின்னு தான் வந்துன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அரஃபும் மாலிஃபும் கோனை உரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களும் சும்மா விட்டுட்டோம் அவங்க பார்க்கட்டும்னு. என்றால் இந்த கோன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி தான் இருந்தது. I saw the corn.
அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் கதைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 4:30 ஆகக்குள்ளே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போவோம்னு எல்லாரும் வெளியாகிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ளேக்கு எங்களோடைய கூட வந்த அங்கிள் உண்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவங்களோட வீட்டுக்கு டீ குடிக்க வர சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே அங்கே போனோம். அவங்களோட வீட்டுக்கு போய்த்து டீயை குடிச்சிட்டு வரக்குள்ள ஒரு 6:30 ஆகிட்டுது. இப்போ அப்படியே வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியாக நல்லா என்ஜாயாக போய்த்துது எங்களோட ட்ரிப் இன்றைக்கி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.